ஹாய். எல்லோரும் லன்ச் பண்ணிங்களா? நான் இப்போ தான் லன்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூடியூப்பை நினச்சா கடுப்பாக வருது எனக்கு. எங்கே பார்த்தாலும் யூடியூப் சேனலாக வருது. என் ஞாபகத்துக்கு யூடியூப்காரன் ரொம்ப வழி வாங்கிட்டான் ஆவி. சரி, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து யூடியூப்காரனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலாம். விஜய் அண்ணா கிட்ட சொல்லி மனசாட்சியெல்லாம் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆசையாக தெரியுமா, என்னோடது மானிசேஷன் ஆயிடுச்சுன்னு என் ஆசை எல்லாத்தையும் நிராசையாக ஆக்கிட்டான் சனியை முடிச்சவன். அது என்னன்னு தெரில, என் சந்தோஷத்தை மட்டும் யார்கிட்டயோ ஷேர் பண்ணனா யாருக்கு தான் மூக்கு வேர்க்குமோ தெரியாது, அப்படியே நின்று போயிடும். அதனால் சந்தோஷமே படக்கூடாது இது லைஃப்பில். அநியாயம். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் போராடுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை, டென்ஷனில். அதுக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ எங்கள் மம்மி சேப்பை கழட்டிட்டு அடிக்கும். மெனக்கட்டு காலைல எழுந்துச்சி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாமல் ரிட்டர்ன் கொண்டு வரேன்னு. எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க மதியம்? வாங்க, நான் சேனலில் வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடுப்பாக இருக்குது, சைடில் ஒதுக்கிட்டேன். அதை தவிர வேறு ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அடுத்து அந்த விஷயம் அடுத்தடுத்து வர வேண்டிய விஷயம் எல்லாமே பிடிக்காததாகவே வரும். ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் செஞ்சோம்னா அடுத்து வர விஷயம் எல்லாம் பிடிச்ச விஷயமா வரும். அதனால் இப்போ பிடிச்ச விஷயம் சாப்பிட்ற விஷயம், இப்போ சாப்பிட்றேன், இனி அடுத்து நல்ல நல்ல விஷயமா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படிலாம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? பார்த்தியா, சப்பாத்தி பாஜி. சப்பாத்தி பாஜி சாப்பிட்டு காலி ஆகிற வரை உங்ககிட்ட தான் பேசிகிட்டு போகிறோம். எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். பரவாயில்ல, விடுங்க. என்னை விட நீங்களாம் ஹைஃபைல நிறைய சாப்பிடுவீங்க, அதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. சீக்கிரமாக பணக்காரங்க ஆகிறதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணேன். அதையும் ஆப் வச்சுட்டோம். நம்மளை பணக்காரங்களாம் ஆக்கவே விட மாட்டாங்களாட்டுக்குங்க. நம்ம எப்போ காரு பங்களா எப்போ போகிறது? ஃப்ளைட்லலாம் எப்போ போகிறது? யூடியூப்காரன் நினச்சாவே எனக்கு இப்படி வயிறெல்லாம் எரிச்சலாக வருது. இதில் வேறு மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கான். இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணால் யூடியூப் மெசேஜ். பரவாயில்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் ஃப்யூச்சரில் என் சேனல் எப்படிலாம் நடந்துச்சுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். நல்ல ஃபீலிங்ஸில் இருந்தேன்னு நான் என்னோடய வீடியோ ரிட்டர்ன் பார்க்குறப்ப எனக்கு தெரியும், ஓ மை காட், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமா அப்படின்ட்டு சந்தோஷப்படுற டைமில். அப்புறம் என்ன விசேஷம்? இன்றைக்கி நாளெல்லாம் எப்படி போச்சு? கேவலமான நாள், நல்லாவே போகல.
உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாம் ஃப்ராடு பசங்க. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. யூடியூப்காரனை சொல்கிறேன் நான், ஃப்ராடு பையன். ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். நல்லா இருப்பானா அவன் நாசமாக போனவன். சீக்கிரம் மண்டையை போட்டுருவான் பாருங்க, என்னை ஏமாற்றிட்டாங்களே. நீ இவ்வளோ கேவலமாக திட்டன்னு பார்க்குறீங்களா? மனசு பொறுக்கலை. அதனால் அவனை திட்டிகிட்டு இருக்கேன் நான். சனி முடிச்சவன் சாகாமல் தெரியுறான். விளங்காதவன். அதில் வேறு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேறு சொல்லியிருந்தேன், ஏய் நான் மானிஸ்டேஷன் ஆச்சு, மானிஸ்டேஷனில் ஃபாரின் பண்ண வரப்போது, ஃபாரின் பண்ண வரும், மயிரில் வருது ஃபாரின் பண்ண. எவ்வளோ நல்ல பிள்ளை, எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம்ல. என்னை அந்த மாதிரி மாற்றிட்டான் யூடியூப்காரன். ஒரு நாளில் என்னோட பிஹேவியர்ஸே மாற்றிட்டான். சனி முடிச்ச யூடியூப்காரா, ஒழுங்கு மரியாதை என் சேனலை நல்லபடியாக ரீட்ரை பண்ணி கொடு, இல்லை உனக்கு கழுவி ஊற்றுவேன். வீடியோஸில் எதுவும் போட மாட்டாங்க, கழுவி ஊற்றுறது எனக்கு வேலையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் சப்பாத்தி பாஜியே பிடிக்காது. ஆனால் காலையில் சப்பாத்தி பாஜி தான் பண்ணி கொடுக்குறாங்க. சப்பாத்தி பாஜி தான் சாப்பிட்றேன். சப்பாத்தி பாஜி வேறு மென்று பல்லு வலிக்குது. யாருக்கெல்லாம் சப்பாத்தி பாஜி பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் கடவுள் என்னென்னமோ பிரச்சனை கொடுக்குறான். எனக்கு மட்டும் ஏன் அந்த யூடியூப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துட்டான்னு தெரியல. அவன் எதுவும் சின்னதாக தான் கொடுத்தான். புலம்பி நான் சாவுறேன். ये तेरे लिए रखा था, ये ले। क्या है ये? मैडम ने लेके आया, मैं खाने वाली थी, खाने के लिए लिया, तूने आ गई। कौन सी मैडम है? स्वप्ना मैडम। तो क्यों नहीं आई रे, लेट आई? अरे मैं कब से फाइल कर रही हूँ, जा ही नहीं रहा। मैम को बोली तू आने वाली है। फ्रेंड मेरा नाम क्या लेते रहते उन लोग के सामने, वैसे चढ़ते रहते। कौन? लक्ष्मी मैडम के सामने मेरा नाम नहीं लेने का। क्या बोली वो? बोले ना जो क्या थे। உங்கள் பேர் வந்து பாக்கர்வாடி. உங்கள் ஆஃபீஸில் ஒரு லேடி கொண்டு வந்திருந்தா. बोला बोलो चलो ले। कौन है? कौन है? आपका हस्बैंड है? हस्बैंड है। You want rice? Have फ्रेंड्स लोग के साथ बात have some। क्या ये? This is rice। इतना ज़्यादा लेके आई है तू? ये बाकरवाड़ी से लिए है, खा ले। थोड़ा सा डाल, ज़्यादा मत डाल। நான் இப்போ தானே சொன்னேன் எனக்கு ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குண்ணா. பார்த்தீங்களா ரைஸ் खाके बोलोगे कितना अच्छा है। சாப்பிட்டுட்டு சொல்லுமா எப்படி இருக்குன்னு. எல்லாம் எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. कौन बनाया रे? खाओ पहले। तू बनाई? खाओ पहले। नमक किधर है? हाँ? मेरी जेठानी ने बनाया। पुलाव राइस पनीर का
உப்பே இல்லை, ஊசில் கிடைக்குது. அதனால் அதை வந்து எதுவும் சொல்லக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் ஆளுங்கத்தையும் சொல்லி தீர்த்துட்டேன். யாராவது நல்ல மனசு படைச்சவங்க யாராவது இருந்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது 2-3 வார்த்தை கமெண்டில் பேசுங்க, கமெண்டில் போடுங்க. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.